ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு நம்ம வேக்சின் போடும்போது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா எப்படி நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு நம்ம வேக்சின் போடுறது 1.5 மாசம், 2.5 மாசம், 3.5 மாசம் இந்த ஊசி போடுறது தான் நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல குழந்தைங்க ரொம்பவே குட்டியா இருப்பாங்க. அவங்களால அந்த பெயின் கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. ஸோ அந்த டைம்ல நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டே ப்ரிப்பேர் ஆயிக்கணும். குழந்தைங்கள நம்ம பார்க்கறதுக்கு நம்ம நம்மளோட மனச ஃபர்ஸ்ட்டு தைரியப்படுத்திக்கணும். அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, நம்ம அப்ப சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா தான் குழந்தைங்க அந்த பெயின்லேருந்து ஈஸியா வெளியில வருவாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்ஜெக்ஷன் போட போறதுக்கு முன்னாடி என்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத சொல்றேன். குழந்தைங்களுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால வேலை செய்ய முடியாது. நம்ம தனியா இருக்கிற பேரண்ட்டா இருந்தா, கண்டிப்பா நீங்க காலையிலே எல்லா ஃபுட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க ரெடி பண்ணிட்டு, அப்புறமா நீங்க குழந்தைய தூக்கிட்டு போற மாரி பார்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம வந்தோம்னா குழந்தைங்கள மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த செகண்ட் விஷயம் என்னன்னா, குழந்தைங்கள கண்டிப்பா குளிக்க வச்சு கூட்டிட்டு போங்க. நம்ம வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 4 டேஸ் அவங்களுக்கு ஃபீவர் சரியாற வரைக்கும் நம்ம அவங்கள குளிப்பாட்ட மாட்டோம். ஸோ, அதனால நீங்க சீக்கிரமா குளிப்பாட்டி கூட்டிட்டு போற மாரி பார்த்துக்கோங்க. அதே மாரி கொஞ்சம் இயர்லியா போற மாரி பார்த்துக்கோங்க. ஒரு 9:00 10:00 நீங்க போட்டுட்டீங்க அப்டின்னா, அடுத்த நாள் அந்த 9:00 10:00 வரைக்கும் தான் குழந்தைங்களுக்கு பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஓரளவுக்கு நார்மல் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க டிலேவா போட்டீங்க அப்டின்னா, அவங்களுக்கு அந்த பகல் டைம் அதிகமா இருக்கிறதுனால, இன்னும் அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, குழந்தைங்கள நீங்க வேக்சின் போட கூட்டிட்டு போம்போது, ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஈஸியா வியர் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப ஃபுல் ஹேண்டோ, இல்ல ஃபுல் பேண்ட்டோ அந்த மாரிலாம் நீங்க போட்டு கூட்டிட்டு போகாதீங்க. சிம்பிளா ஒரு ஸ்லீவ்லெஸ் மாரி போட்டு கூட்டிட்டு போனீங்க அப்டின்னா, குழந்தைங்களுக்கு நம்ம அந்த டைம் கழட்டுறதுக்கு ஈஸியாவே இருக்கும். அதே மாரி வேக்சின் போட்டுட்டோம் அப்டின்னாலும், பெயின்ல குழந்தைங்க நம்மள கழட்ட விட மாட்டாங்க. அப்பயும் நம்ம கழட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாரி ஷர்ட்லாம் நீங்க போட்டீங்கன்னா, ஒரு பட்டன் டைப் அந்த மாரி நீங்க போட்டுக்கோங்க. அந்த மாரி போட்டீங்கனாலும், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா நம்ம கழட்டுற மாரி இருக்கும். அடுத்து குழந்தைங்களுக்கு வேக்சின் போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். குழந்தைங்களுக்கு நம்ம வேக்சின் போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா, கண்டிப்பா அப்பயே நம்ம ஃபீட் பண்ணிட்டு பேராசிட்டமால் ட்ராப்ஸ் குடுக்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபீவர் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ சஜஷன் பண்ணியிருக்காங்க, வெயிட்டுக்கு ஏத்த மாரி, உங்க குழந்தைக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ, அத கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ஊத்தி, அதுக்கப்புறமா நீங்க தூங்க வைங்க. கண்டிப்பா ஃபீவர் வரும் 1, 2, 3 இன்ஜெக்ஷன்ஸ்க்கு. அப்படி வரலனாலும் ஹெவி ஆகாம நம்ம பார்த்துக்கிறதுக்கு முதல்லே நம்ம மெடிசின் ஊத்திக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த விஷயம் குழந்தைங்களுக்கு நெறைய ஃபீடிங் குடுங்க. அவங்கள ஃபார்முலா மில்க் குடுக்குறீங்கன்னா, ஃபார்முலா மில்க் குடுங்க. அப்படி இல்லன்னா, நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்கன்னா, பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்க. அந்த மாரி நீங்க நெறைய தண்ணி குடுக்க குடுக்க தான் அவங்க அந்த பெயின்லேருந்து சீக்கிரமா வெளில வர ஆரம்பிப்பாங்க. அதே மாரி குழந்தைங்கள படுக்க வைக்கும்போது, அந்த எந்த சைடு ஊசி போட்டுருக்காங்களோ, அந்த சைடு ஒரு துணியோ, இல்ல ஏதாவது சாஃப்ட்டான கிளாத் மாரி வச்சு கூட, நீங்க கொஞ்சம் ஹைட்டா வச்சீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பெயின் கொஞ்சம் கம்மியாகறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபீட் பண்ண தூக்கும்போது கூட ஒரு புடவ மாரியோ, இல்ல ஒரு பெட்ஷீட் மாரியோ கொஞ்சம் அந்த பக்கத்துல வச்சு நம்ம தூக்குனோம் அப்டின்னா, நம்ம கைப்பட்டு அவங்களுக்கு வலிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து குழந்தைங்களுக்கு வேக்சின் போட்டு நம்ம தூங்க வச்சோம் அப்படின்னா, எப்போ நெக்ஸ்ட் டைம் ஏந்திக்கிறாங்களோ, அந்த டைம் கண்டிப்பா நம்ம ஐஸ் கட்டி வச்சு ஒத்தடம் குடுக்கணும். நம்ம வீங்குதோ, வீங்கலையோ ஐஸ் கட்டி வச்சு நம்ம ஒத்தடம் குடுத்தா தான் குழந்தைங்க அந்த பெயின்லேருந்து வெளில வருவாங்க. நமக்கு எந்த இடம்னு தெரியணும் அப்படின்றதுக்காக கூட நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோனே, அந்த இடத்துல நம்ம லைட்டா பென் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எந்த இடம் அப்படின்றது தெரியும். ஸோ, அத சுத்தி நல்லா நம்ம ஐஸ் கியூப் வச்சு ஒத்தடம் குடுத்தோம் அப்படின்னா தான், குழந்தைங்க அந்த பெயின்லேருந்து வெளில வருவாங்க. கண்டிப்பா வேக்சின் போட்ட அன்னைக்கு கூட நீங்க 3 டைம்ஸ் குடுக்கணும். அப்படி குடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த கட்டி வராம இருக்கும். இந்த 1 1/2 வயசு, 2 1/2 வயசு, 3 1/2 வயசு போடுற தடுப்பூசிகள் கண்டிப்பா அந்த கட்டிய குடுக்கும். அதனால நீங்க அந்த மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா தான் குழந்தைங்களுக்கு அந்த தசை பிடிப்பு ரிலீஸ் ஆகும். குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்பவே சென்சிட்டிவ் அப்படின்றதுனால, நம்ம ஊசி அப்படி குத்தும்போது அவங்களுக்கு அந்த மாரி இறுகி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால கண்டிப்பா நீங்க ஐஸ் கியூப் வச்சு ஒத்தடம் குடுங்க. நீங்க அப்படி ஒத்தடம் குடுக்கறது மூலமா தான் அவங்களுக்கு அந்த கட்டி படுறத நம்ம தவிர்க்கலாம். இப்ப நீங்க காலையில போட்டுட்டு வந்தீங்க அப்டின்னா, நீங்க மதிய டைம் ஒரு டைம் குடுக்கலாம். ஈவினிங் ஒரு டைம், நைட் படுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம். இந்த மாரி நீங்க 3 டைம் கண்டிப்பா அன்னைக்கு நீங்க ஐஸ் கியூப் வச்சு நீங்க ஒத்தடம் குடுத்தே ஆகணும். அப்படி குடுக்கறதுனால தான் அந்த கட்டிய அவாய்ட் பண்ணலாம். அப்படி இல்லாமலும் அந்த கட்டி வந்துருச்சு அப்டின்னா, நீங்க ஒரு 1 வீக் வரைக்குமே கன்டினியூவா டெய்லி 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் நீங்க ஐஸ் கியூப் வச்சு ஒத்தடம் குடுத்தீங்க அப்டின்னாலே அது கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சுடும். அப்படி இல்ல 1 வீக் மேலயும் இருக்கு அப்டின்ற பட்சத்துல ஐஜி பெயிண்ட் அப்படின்ற மாரி ஒரு மெடிசின் இருக்கு. நீங்க மெடிக்கல்ல கேட்டீங்கனாலே குடுப்பாங்க. அத லைட்டா குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டா கூட, அந்த வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். இது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணக்கூடாது.
அது வந்து மருந்தோட வேல்யூஷன் இல்லாம போயிடும். அதனால ஒரு 1 வீக் அப்புறமாவும் அந்த மாரி கட்டி இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து இந்த மெடிசின் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து வேக்சின் போடுறது கஷ்டமா இருந்தாலுமே, அவங்களோட நன்மைக்காக வேக்சின் போடுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ, அதனால வேக்சின் போட்டாங்கனாலும் ஒரு 1 டே தான் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ, அந்த ஒரு நாள் வந்து நம்ம குழந்தைங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்டாலே போதும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.